அகில இந்திய வானொலி நிலையம், தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை 101.4. தமிழ் மாலை. மலைகள். நோவாவின் பேழை தங்கியது அரராத் மலையில். மோரியா மலையில் ஆபிரகாம் தன் மகனை பலி செலுத்த கொண்டு சென்றான். கர்மேல் மலையில் எலியா பாகாலின் தீர்க்கதரிசிக்கு முன்பாக ஒரு காளையை பலி செலுத்தி மகிமைப்படுத்தினான். சீனாய் மலையில் மோசே நியாய பிரமாணத்தை பெற்றுக் கொண்டான். நேபா மலையில் மோசே மரணமடைந்தார். கில்போவா மலையில் சவுல் மரணமடைந்தார். நீங்கள் கேட்டவைகள் எல்லாம் விவிலியத்தில் உள்ள முக்கிய மலைகளை பற்றிய குறிப்புகள். அதே போன்று தமிழர் பண்பாட்டில் மலையும் மலை சார்ந்த பகுதியுமான குறிஞ்சி திணைக்கு உரிய கடவுளாக முருகன் காணப்படுவதால் தமிழ்நாட்டில் முருகனுக்கு உரிய கோயில்கள் மலை கோயில்களாக இருப்பதை காணலாம். எனினும் முருகனை தவிர பிற இந்து கடவுள்களுக்கும் மலை மீது கோயில்கள் உள்ளன. இவ்வாறாக இந்து கோயில்கள் மட்டுமின்றி கிறிஸ்தவம், இஸ்லாம் முதலிய மதங்களுக்கான வணக்கத்தலங்களும் மலை மீது அமைக்கப்படுவது உண்டு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மலைகளை கொண்டாட வேண்டாமா? ஆம், அதற்கென்று ஒரு நாள்தான் டிசம்பர் மாதம் 11ஆம் நாள், சர்வதேச மலைகள் தினம். மலைகளை பற்றியும் அதன் சிறப்புகளை பற்றியும் சிந்திக்க இருக்கிறோம். இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி நிலையம், தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி. கார்த்திகை தீபம் நின்னுதே, விளக்கேற்றும் வேளையில் ஆனந்த கானம் சொல்லுதே. நன்றியை வாய்விட்டு கூறினேன். மானழகும் கண்டை மீனழகும் கண்கள் காட்டாதா, இசை கூட்டாதா? மலை கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் நின்னுதே, விளக்கேற்றும் வேளையில் ஆனந்த
ஆனந்த கானம் சொல்லுதே. முத்து முத்து சுடரே சுடரே கொடு வேண்டிடும் வரங்களையே. வண்ண வண்ண கதிரே கதிரே கொடு ஆயிரம் சுகங்களையே. மலை கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னுதே. பூச்சரமாகவோ நீழ்குழல் மீதினில் ஆடவோ நான் ஒரு மெல்லிசையாகவோ நாளும் உன்னாவினில் ஆடவோ. நான் படிக்கும் தமிழ் கீர்த்தனங்கள் இங்கு நாள்தோறும் முந்தன் சீர்பாடும். கோலம் மழை நீர் கோலம் அல்ல நான் காணும் இந்த ஊர்கோலம். மலை கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னுதே. விளக்கேற்றும் வேளையில் ஆனந்த கானம் சொல்லுதே. முத்து முத்து சுடரே சுடரே கொடு வேண்டிடும் வரங்களையே. வண்ண வண்ண கதிரே கதிரே கொடு ஆயிரம் சுகங்களையே. முத்து முத்து சுடரே சுடரே கொடு வேண்டிடும் வரங்களையே. வண்ண வண்ண கதிரே கதிரே கொடு ஆயிரம் சுகங்களையே. மலை கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னுதே. விளக்கேற்றும் வேளையில் ஆனந்த கானம் சொல்லுதே. டிசம்பர் மாதம் 11ஆம் நாள் சர்வதேச மலைகள் தினம். திருமதி ஜெரிஷ் ஜெரூன் அவர்கள் சர்வதேச மலைகள் தினம் பற்றி பேச கேட்கலாம். வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேவிகுலம் ஸ்பைஸ் பண்பலை 101.4 தமிழ் மாலை நிகழ்ச்சி. டிசம்பர் 11ஆம் நாள் சர்வதேச மலை தினம். மலைகள் என்று எதை சொல்கிறோம் தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் அதன் சுற்றுச்சூழலுக்கு மேலே உயர்ந்து காணப்படும் நில வடிவமே மலையாகும். மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி என பண்டை தமிழன் அழைத்தான். மலைகள் பல வகைகள் உள்ளன. அடுக்கம் என்பது மலைப்பக்கம், குன்று என்பது குறுகிய மலைகள், ஓங்கல் என்பது ஓங்கிய மலை, வேம்பு என்பது பல மலைகள் அகன்று ஒரு மலை மட்டும் உயர்ந்து காணப்படுவது, சிலம்பு என்பது மலையில் எதிரொலி கேட்கும் பகுதி, கல் என்பது கற்கள் நிறைந்த பகுதி. நாம் ஏன் சர்வதேச மலை தினம் கொண்டாடுகிறோம் தெரியுமா? சர்வதேச நாட்கள் மற்றும் வாரங்கள் என்பது கவலைக்குரிய பிரச்சனையை குறித்து பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுப்பதாகும். உலகளாவிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் வளங்களை திரட்டுவதற்கும் நாம் சர்வதேச தினங்களை கொண்டாடுகிறோம். சர்வதேச மலை தினம் 2024 அணுகுமுறையின் மூலம் மலைவாழ் மக்களின் திறன் மற்றும் தேவைகளின் துல்லியமாக கவனம் செலுத்துகிறது. மலைகள் நாம் பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டிய இயற்கை நகைகளாகும். நம் வாழ்க்கை மற்றும் பருவநிலை ஆகிய இரண்டிலும் மலைகள் ஆற்றும் பங்கினை பற்றி பொது விழிப்புணர்வை அதிகரிப்பதே இதன் நோக்கமாகும். ஐக்கிய நாடுகளின் பொது சபையானது மலைகளின் முக்கியத்துவத்தை அங்கீகரிப்பதற்காக சர்வதேச மலை தினத்தை நிறுவியது. முதல் சர்வதேச மலை தினம் 2002ஆம் ஆண்டு
FAO மூலம் கொண்டாடப்பட்டது. உலகெங்கும் உள்ள மலைவாழ் மக்களின் சுற்றுச்சூழலில் சுகாதாரமான மாற்றத்தை கொண்டு வரவும் சிக்கலான மலை தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் புதுமை அவசியம். இது புதுமையான விவசாயம், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், காலநிலை போன்றவற்றின் சிக்கலை தீர்ப்பதாகும். மூணார் கேரளத்தின் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள ஒரு நகரம் ஆகும். மூணார் தென்னகத்தின் காஷ்மீர் என அழைக்கப்படுகிறது. தீபகற்ப இந்தியாவின் உள்ள 3வது புகழ்பெற்ற கோடை வாழிடம் மூணார். மூணார் என்ற பெயர் 3 ஆறுகள் சங்கமிக்கும் இடமாகும். 3 ஆறுகள் முத்திரப்புழா, நல்லதண்ணி மற்றும் குண்டலை ஆகியவை ஆகும். தமிழ்நாடு கேரளா எல்லையின் கடல் மட்டத்திலிருந்து 1600 முதல் 1800 மீட்டர் வரை உயரத்தில் உள்ள இயற்கை எழில் வாய்ந்த இந்த அழகிய மலைப்பகுதி 3 ஆறுகளின் சங்கமத்தினால் மூணாறு என பெயர் பெற்றது. தென்னாட்டின் மிக உயரமான ஆனைமுடி சிகரமாகும். மூணாறு பகுதியில் உள்ள ராஜமலை தொடரில் இது உள்ளது. தென்னிந்தியாவில் 3வது உயரமான மலையாக சொக்கர்முடி மலை லாக்கார்ட் எஸ்டேட்டின் ஒரு பகுதியாகும். நாம் வாழும் மூணாறு, வயநாடு, ஊட்டி, கொடைக்கானல், இமயமலை, குளுமணாலி போன்ற மலைவாழ் இடங்கள் மக்களின் உடலுக்கும் உயிருக்கும் உணர்வுக்கும் புத்துணர்வை தருபவை. உலகின் பெரும்பாலான ஆறுகளுக்கான மூல ஆதாரமாக திகழ்வது மலைகள். மனித குலத்தின் வாழ்வாதாரமான நீரை தருவது மலைகளாகும். மலைகளின் மூடுபனி அணிந்த வரம்புகள், சாகச சவாரிகள், எளிய சுற்றுலா இடங்கள் என பல விருப்பங்கள் வழங்கப்படுகிறது. மலைவளம், மழைவளம், மலைவளம், பயிர்வளம், பயிர்வளம், உயிர்வளம், மலை காப்போம், மண் காப்போம். உலக மலைகள் தினம் டிசம்பர் 11. 8848 மீட்டர் உயரம் கொண்ட எவரெஸ்ட் உலகின் உயர்ந்த சிகரமாகும். தென்னிந்தியாவில் மிக உயர்ந்த சிகரமாக கேரளாவில் உள்ள ஆனைமுடியும் நீலகிரியில் தொட்டபெட்டா சிகரமும் அமைந்துள்ளது. இந்தியாவின் மிக பெரிய மலை கஞ்சன்சங்கா, அது உலகின் 3வது உயரமான மலை. ராஜமலை மலைத்தொடரில் அழிந்து வரும் விலங்கினமான வரையாடு, மலையாடு ஏராளமாக உள்ளது. மூணாறு வரும் சுற்றுலா பயணிகளை மிக கவரும் ராஜமலை தொடரில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி மலர்காடுகள் மிக புகழ் பெற்றது. ஆனைமலை புலிகள் காப்பகம், சின்னாறு வனவிலங்கு சரணாலயம் மற்றும் மறையூர் சந்தன காடுகள் வழியாக செல்லும் உடுமலை மூணாறு சாலை யானை, புள்ளிமான்கள், புலிகள், காட்டுப்பன்றி, காட்டெருமைகள் நடமாட்டம் மிகுந்த ஆபத்தான மலைச்சரிவில் அமைந்த ஒற்றை பாதையாகும். 3 மலைகளின் 3 மத கோவில்கள் அமைந்துள்ளது. இது மூணாரின் மற்றொரு சிறப்பாகும். 1600 மீட்டரிலிருந்து 1800 மீட்டர் கடற்மட்டத்திற்கு மேல் அமைந்துள்ள மூணாறில் கண்கொள்ளா காட்சியாக முருகன் கோயில் ஒன்றும் உள்ளது. இங்கு கார்த்திகை பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. குஜராத்தின் எல்லைப் பகுதியில் ஆரம்பித்து தமிழ்நாட்டின் வரை பறந்து விரிந்திருக்கும் மலைத்தொடர்தான் மேற்கு தொடர்ச்சி மலை. இந்தியாவின் மலைத்தொடர்களில் இது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. குஜராத்தின் ஜோன்கன்தன் என்ற இடத்தில் ஆரம்பிக்கும் மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு என நீண்டிருக்கும் இந்த மலைத்தொடரின் மொத்தம் பரப்பளப்பானது 1,60,000 சதுர கிலோமீட்டர் ஆகும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு பயோடைவர்சிட்டி இடமாக பார்க்கப்பட்டு வருகிறது. உலகிலுள்ள 8 ஹாட்டஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹாட்டஸ்ட் ஸ்பாட்டில் இதையும் ஒன்றாக பார்க்கிறார்கள். இங்கிருக்கும் மலைகளின் வயது 15 கோடி ஆண்டுகளாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது. வேர்ல்டு கன்சர்வேஷன் ஆஃப் மானிட்டரிங் சென்டர் முக்கியமான ஃப்ரெஷ் வாட்டர் பயோடைவர்சிட்டியாக அறிவித்துள்ளனர். இதன் மூலமாக மேற்கு தொடர்ச்சி மலை எவ்வளவு முக்கியமானது என நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இதில் ஒரு அங்கமான மூணாறில் நாம் வாழ்கிறோம் என்பது மகிழ்ச்சிதானே. இமயமலையின் வயதை விட மேற்கு தொடர்ச்சி மலையின் வயது மிக அதிகம் என்றே சொல்லலாம். இம்மலை தொடரை அடிப்படையாக வைத்தே காவேரி, கிருஷ்ணா, கோதாவரி மற்றும் துங்கபத்ரா என்னும் நதிகள் உருவாகி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நதிகள் பல கோடி மக்களின் வாழ்வாதாரமாக இருக்கிறது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரை அமேசான் காடுகளுடன் ஒப்பிடலாம். அமேசான் அளவிற்கு மிக பெரியதாக இல்லை என்றாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு என்பதை மிக உறுதியாக சொல்லலாம். இதன் மூலமாக முக்கிய காரணம் இங்கிருக்கும் பயோடைவர்சிட்டி தான். அமேசான் காடுகளை உள்ளது போலவே மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் காணப்படும் உயிரினங்கள் ஏராளமாக உள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் 139 பாலூட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் 16 வகை பாலூட்டிகள் இங்கு மட்டுமே காணப்படுகிறது. இது 14 வகை பாலூட்டிகள் அழிந்து போகும் ஆபத்தான நிலைக்கு வந்துள்ளது. 508 பறவை இனங்கள் இங்கு வாழ்ந்து வருகின்றது. இதில் 16 வகை பறவைகள் மேற்கு தொடர்ச்சியில் மட்டுமே காணப்படுகிறது. 332 பட்டாம்பூச்சி இனங்கள் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் 36 வகை இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டுமே காணப்படுகிறது. மேலும் 290 வகை மீன்கள் மொத்தமாக உள்ளன. இதில் 189 வகை மீன்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டுமே உள்ளன.
இது தவிர 77 வகை மெல்லுடலிகள், 270 வகை நத்தைகள் என பல்வேறு வகை உயிரினங்கள் இந்த வெஸ்டர்ன் காட்டில் வாழ்ந்து வருகின்றன. இது மட்டுமின்றி வெவ்வேறு வகையான 7402 மரங்கள் மற்றும் செடிகள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு முக்கிய பகுதி கற்களுக்காக உடைக்கப்படுகிறது. கர்நாடகா, கோவா போன்ற பகுதிகளில் மலைகள் நிலக்கரிக்காக தோண்டி எடுக்கப்படுகிறது. ஒரு பக்கம் வணிகமயமாக்கும் மலைகள் அழிக்கப்பட்டு வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையின் பாதுகாப்பிற்காக கஸ்தூரி ரங்கன் கமிட்டி, ஹட்கில் கமிட்டி என 2 கமிட்டிகள் மத்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் மாதம் 11ஆம் நாள் சர்வதேச மலைகள் தினம். தொடர்ந்து சிந்திக்கலாம். இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி நிலையம், தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை 101.4 தமிழ் மாலை நிகழ்ச்சி. வந்து தமிழ் பேசுதே, மழைச்சாரல் வந்து இசை பாடுதே, மலரோடு வண்டு உரையாடுதே, என்னோடு நீயும் பேசடி. முடியாத அண்டம் முடிந்தாலுமே முடியாது நமது பந்தமே, முடியாது நமது பந்தமே. மலை காற்று வந்து தமிழ் பேசுமா, மழை சாரல் வந்து இசை பாடுமா, மலரோடு வண்டு உரையாடுதே, என்னோடு நீயும் பேசடி. டிசம்பர் மாதம் 11ஆம் நாள் சர்வதேச மலைகள் தினம். தொடர்ந்து சிந்திக்கலாம். நான் என் அப்பாவிடம் கேட்டேன், மலைகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று. அதற்கு என் அப்பா சொன்ன ஒரு பதில்தான் இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மலைநாடு என அழைக்கப்படுவது நேபாளம். உயரமான சிகரம் எவரெஸ்ட். மலைகளின் சிறப்பு என்னவென்று பார்த்தோமானால் அதில் வாழும் பல்லுயிரிகளும் மரங்களும், அவற்றிடையே ஆரவாரத்தோடு ஓடும் சிற்றருவிகளும் கண்முன்னே வருகின்றன. மலைகளின் காடுகள்தான் மழையை வருவிக்கின்றன. அதன் மலைதான் நதியாகி பயிர்களையும் மக்களையும் வாழ வைக்கிறது. மலைகள் நன்னீர் தருவது மட்டுமல்ல, பல்லுயிர் பாதுகாப்பு, சுற்றுலா, உணவு உற்பத்தி, பூர்வகுடி மக்கள் நலம் என பல வகைகளில் மனித குலத்திற்கு தோழனாக தோள் கொடுக்கிறது. ஊட்டியை மலைவாழ் இடங்களின் ராணி என்றும், வால்பாறையை மலைகளின் ராணி என்றும், கொடைக்கானலை மலைவாழ் இடங்களின் இளவரசி என்றும், ஏற்காட்டை ஏழைகளின் ஊட்டி என்றும் அழைத்து பெருமைப்படுத்துகிறோம்.
மலைகளை பாதுகாப்பதன் வழியாக மனித குலத்தை வாழ வைப்போம். மலைகளில் இருந்து கிடைக்கும் நீரை பாதுகாக்க வரப்புயர நீர் உயரம், நீர் உயர நெல் உயரம், நெல் உயர குடியுயரம், குடியுயர கோள் உயரம், கோள் உயர கோன் உயர்வான் என்பதை மனதில் வைத்து மலைகளை பாதுகாப்போம். மலைகள் ஒரு உலகளாவிய பாரம்பரியம். எனவே அவற்றின் செழிப்பையும் பன்முகத்தன்மையையும் பாதுகாப்போம். நன்றி. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் நேர்கள் இதுவரை டிசம்பர் மாதம் 11ஆம் நாள் சர்வதேச மலைகள் தினம் பற்றி திருமதி ஜெரிஷ் ஜெரோன் அவர்கள் பேச கேட்டீர்கள். குஜராத்தின் தபதி ஆற்றங்கரையிலிருந்து தொடங்கி தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் அரபிக் கடலை ஒட்டி 1600 கிலோமீட்டருக்கு நீண்டு கிடக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைகள். ஆனால் ஒடிசா தொடங்கி ஆந்திரா வழியாக தமிழகத்தில் முடியும் மேற்கு தொடர்ச்சி மலையின் ஏறக்குறைய அதே அளவு கொண்ட கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இன்னமும் கூட உரிய கவனம் பெறவில்லை என்றே சொல்லலாம். கர்நாடகத்தின் சில பகுதிகளில் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அமைந்திருந்தாலும் மேற்கு கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இரண்டுமே பெருமளவில் சங்கமிக்கும் மாநிலம் தமிழ்நாடு ஒன்றுதான். தமிழகத்தில் வடக்கில் ஜவ்வாது மலை தொடங்கி ஏலகிரி, சேர்வராயன் மலை, சிந்தேரி, கல்வராயன் மலை, கொல்லிமலை, பச்சைமலை, செம்மலை, சிறுமலை என நீண்டு அழகர் மலையில் முடியும் இம்மலை தொடர் தமிழகத்தில் மட்டும் 6024 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. பாலாறு, பொன்னையாறு ஆகியவற்றையும் காவிரியின் உபநதிகளும் இந்த மலை தொடரில்தான் உற்பத்தியாகின்றன. எனவே மேற்கு தொடர்ச்சி மலையைப் போலவே கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம் அனைவருக்கும் உண்டு. காலனிய காலகட்டம் தொடங்கியதிலிருந்தே கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் அழிவும் தொடங்கிவிட்டது எனலாம். அதற்கு முன்பு மன்னர்கள் மற்றும் சிற்றரசர்கள் ஆளுகைக்கு உட்பட்டிருந்த போது பழங்குடியினரும் அல்லாதோரும் காடுகளில் விளையும் பொருட்களை பயன்படுத்தினாலும் அவற்றை அழிவு நிலைக்கு கொண்டு செல்லவில்லை. மலைப்பகுதியில் வாழ்ந்தவர்கள் அவற்றை தங்களது சொந்த பயன்பாட்டுக்காக மட்டுமே பயன்படுத்தினார்கள். வணிக தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அடிக்கடி இடமாற்றி விவசாயம் மேற்கொண்ட போதும் கூட அவர்களின் விவசாய பரப்பு குறைவாக இருந்ததால் மலைகளை ஒட்டிய காடுகளின் வளம் நிலையானதாக பராமரிக்கப்பட்டு வந்தது. பிரிட்டிஷ் காலனியாதிக்க காலகட்டங்களில் காட்டு மரங்களின் தேவை அதிகரித்து கொண்டே இருந்தது. 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இங்கிலாந்தில் கப்பல் கட்டுவதற்காக மதராஸ் மாகாணத்திலிருந்து மரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. 19ஆம் நூற்றாண்டில் ரயில் தண்டவாளங்களின் அடிக்கட்டைகளுக்காகவும் விறகு கரிக்கட்டைகளுக்காகவும் மரங்கள் கணக்கின்றி வெட்டி அழிக்கப்பட்டன. அதே நேரத்தில் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு வறுமை ஒழிப்புக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. கட்டுமான தேவைகள், விறகு தேவைகள், விவசாய நிலம் ஆகியவற்றிற்காக வனங்களில் சில குறிப்பிட்ட பகுதிகளை குறிப்பிட்ட கால அளவுக்கு தொழில் வட்டாரங்களாக அனுமதிக்க வேண்டிய நிலை இருந்தது. 1980களுக்கு பிறகே அரசின் இந்த அணுகுமுறையில் மாற்றங்கள் தொடங்கின. 1988இல் திருத்தியமைக்கப்பட்ட வன கொள்கையின்படி காடுகளிலிருந்து பயன்களை பெறுவதை காட்டிலும் அவற்றை பாதுகாப்பதற்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது. பருவநிலை மாற்றத்தின் பாதிப்புகளிலிருந்து உலகத்தை பாதுகாக்க வேண்டுமென்றால் வனப்பரப்பை பாதுகாக்கவும் அதிகரிக்க வேண்டியது அவசியம். மலை தொடர்களை பாதுகாப்பதன் வாயிலாக அந்த நோக்கத்தை இன்னும் எளிதாக்க முடியும். கடவுள் படைத்த உலகம், அதை காப்பதற்கே நாம் பிறந்தோம். இறைவன் படைத்த உன்னதத்தை உயிர்ப்பிக்கவே நாம் வளர்ந்தோம். உணவே மருந்தாய் அமைந்த காலம் போய் இன்று பலருக்கு மருந்தே உணவாகி போனது. விலை மதிப்பில்லா இயற்கையை சிதைத்ததால் இன்று விலை கொடுத்து நோயினை வாங்கி வந்தோம். காற்றினை மறந்துவிட்டு ஏர் கூலரை தேடினோம். காய்கறியை மறந்துவிட்டு சாண்ட்விச்சை நாடினோம். நவீனம் எனும் பெயரிட்டு நாகரீக உலகம் படைக்க கலியுலக பிரம்மாக்களாய் நாம் அவதரிக்க சிதையிலிட்டது நம்முடைய இயற்கையை தானே. மனிதனின் பிணி தீர்க்கும் இயற்கை என்றோ இயற்கையும் பிணி கொண்டதே, தீர்ப்பது யாரோ? இயந்திரங்களின் இரைச்சலுக்கு பழகிவிட்ட நம் செவிகள் அழிந்து வரும் இயற்கையின் அவல ஓசைக்கும் சற்று செவிசாய்த்தாலே போதும். நாம் அனுபவித்த இயற்கையை நம் வருங்கால சந்ததியினருக்காகவும் விட்டு செல்லலாமே. மலைகளை காப்போம், வனங்களை காப்போம், இயற்கையை காப்போம். டிசம்பர் மாதம் 11ஆம் நாள் சர்வதேச மலைகள் தினம்.
மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி மகராணி உன் வரவை ராப்பகலா எம் மனசு தேடுதடி மணமேளம் காதில் கேட்குதா மனசோடு தேனை வார்க்குதா மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதையா மகராசன் உன் வரவை ராப்பகலா என் மனசு தேடுதையா பூங்காத்து வீசுது அனல பூசுது பொன்மானே பக்கத்திலே கொஞ்சம் வாமா தாங்காத ஆசையில் தவிக்கும் வேளையில் தாலாட்டு பாடி கொஞ்சம் கொஞ்சலாமா சேலை கட்டும் நந்தவனம் நீயா செம்பருத்தி பூவுக்கு நீ தாயா கண்ணுக்குள்ளே காதலனும் தீயா சின்ன இடை தீவதென்ன நோயா கட்டியணைச்சா முத்தம் பதிச்சா நோய் முழுக்க தீர்ந்து விடும் வாமா மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதையா மகராசன் உன் வரவை ராப்பகலா என் மனசு தேடுதையா மணமேளம் காதில் கேட்குதா மனசோடு தேனை வார்க்குதா மலையோரம் மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி மகராணி உன் வரவை ராப்பகலா எம் மனசு தேடுதடி இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது. நிகழ்ச்சி தயாரிப்பு மேத்யூ ஜோசப். நிகழ்ச்சி தயாரிப்பில் உதவி ஸ்டார்வின்.